கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மற்றொரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இந்த வசனம் யாரால கொடுக்கப்பட்டுச்சு, யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு, இந்த வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல சொல்லுகின்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, தம்முள் பங்கடைந்தவர்களை பார்த்து, தம் சரீரத்தில் பங்கு பெற்றவர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வசனம் தான் இந்த வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ, என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பிதா தகப்பன் மகிமைப்படும்படியாக அவர் தருகிறாராம். திருமண காரியங்கள் நடக்காம போயிருக்கும், குறித்த தேதியில நடக்காம அது தள்ளி போயிருக்கும். அதே மாதிரி கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் இந்த வசனம் மிகவும் ஏற்புடையது. கர்ப்பத்தின் கனி நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி தாண்டி போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த கர்ப்பத்தின் கனி ஆண்டவரால் கிடைக்கலையே. திருமணமாகி 5 வருடம் ஆயிடுச்சு, திருமணமாகி 10 வருடம் ஆயிடுச்சு, திருமணமாகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, திருமணமாகி அநேக போராட்டங்கள், எத்தனை பேருக்கிட்ட அவமானம், எத்தனை பேருக்கிட்ட பழி சொல், எத்தனை பேருக்கிட்ட வேண்டாத சொல், எத்தனை அவமானங்களை தாங்கி இருக்கிறோம். என்னால என் குடும்பமும் சரி, என்னுடைய தாய்மையும் சரி, இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மன வருத்தத்துல இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். இந்த நாளிலும் கூட அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். நம்மளுடைய எல்லா விதமான தடைப்பட்ட காரியங்களையும் மறந்து போவோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை புதிய ஏற்பாட்டிலும் கூட நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான வசனத்தை நாம் நினைவில் கொள்வோம். இந்த நாளிலும் நாம் அவரை நோக்கி பாதத்திலே அமர்ந்து விடாப்பிடியாக அவர் தருவார், என் நாமத்தினால் எதையே கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிற என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், என் ஆண்டவர் மகிமை உள்ளவர், என் ஆண்டவர் வாக்கு மாறாதவர், என் ஆண்டவர் எனக்காக எதையும் செய்வார் என்ற அந்த ஒரு உறுதியின் குரலை எழுப்புவோம். நம் ஜெபத்தில் அந்த உறுதியாய் தரித்திருப்போம். அந்த உறுதியின் குரலோடு கூட ஆண்டவரிடத்திலே உரிமையாய் நாம் அன்றாடி கேட்போம். கண்டிப்பாக, நிச்சயமாக, மிக மிக நிச்சயமாக அவர் உங்களுக்கும் சரி, நமக்கு எல்லா விதமான தேவைகளை சந்திக்கிறவராக அவர் நம் முன்னே வந்து நிற்பார். எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுகிறவராக ஒரு தகப்பன் உறவில் வந்து உங்கள் அருகிலே அவர் நிற்பார். அந்த ஒரு உரிமை பெற்றற்கான ஒரு உரிமை சொத்தான இயேசு கிறிஸ்துவை நோக்கி இப்பொழுது ஜெபம் செய்து அவரிடத்தில் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு கேட்கலாம். வாருங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் நாங்கள் கடந்த நாட்களை நினைத்து அதிகமாய் நாங்கள் வருத்தப்பட்டதுண்டு, அதிகமாய் நாங்கள் வேதனைப்பட்டதுண்டு, அதிகமாய் நாங்கள் பலவிதமான கஷ்டங்களை சகித்து, அவமானங்களை சகித்து மிகவும் 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 பாதிக்கப்பட்டது உண்டு. ஆனாலும் கூட தகப்பன் இந்த நேரத்தில் நீ தந்த பெரிதான கிருபையை எண்ணி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எண்ணுகிறோம். இந்த அருமையான வாக்குத்தத்தத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். இப்போதுமாய் உமது சமூகத்திலே நாங்கள் தடைப்பட்ட அநேக காரியங்களை உமது பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். என் தேவன் தாமே அதை எடுத்துக்கொள்ளும், அதை பொறுப்பெடுத்து நடத்தி என் தேவன் தாமே உமது சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம். அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.